யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மோதல், வெளியேறிய ஸ்ரீதரன் எம்பி. உள்ளூராட்சி தேர்தலில் அரசாங்கத்துக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள். தேசபந்து தென்னகோனுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை, சபாநாயகரிடம் கையளிப்பு. தேர்தல் ஆணைக்குழு அரசாங்கத்துக்கு விசேட அறிவிப்பு. யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தனிப்பட்ட விடயத்தை முன்னிறுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் அர்ச்சுனா ஆகியோரிடையே கடும் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டதால் சில நிமிடங்கள் அமளி துமளி ஏற்பட்டது. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் செயலாளரும் மாவட்ட அரசு அதிபருமான பிரதீபன், வடக்கின் ஆளுநர் வேதநாயகன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், ராஜீவன், அர்ச்சுனா, பவானந்தராயா, இளங்குமரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த கலந்துரையாடலில் வெளிவடக்கில் முன்னெடுக்கப்படும் மின் இணைப்பு விடயம் தொடர்பில் விவாதம் முன்வைக்கப்பட்ட போது ஆளுந்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அவர்களது தனிப்பட்ட விடயங்களை முன்னிறுத்தியதாக மாறியது. குறிப்பாக இரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்றவரது காதல் விடயங்கள், மோசடி மற்றும் பெண்களை ஏமாற்றிய கதைகள், நிதி மோசடிகள் உள்ளிட்ட பல விடயங்களை முன்னிறுத்தி நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் முன்னிலையில் சண்டையிட்டனர். இந்த நிலையில் குறித்த விவாதத்தை இடைநிறுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஒருங்கிணைப்பு குழு தலைவரிடம் வலியுறுத்தினார். ஆனால் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் குறித்த இருவரையும் கட்டுப்படுத்த முடியாது ஆளுமையற்றவராக காணப்பட்டார். ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் ஆளுமையற்ற நிலையை அவதானித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட்டத்தை விட்டு வெளியேறி சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக நாடளாவிய ரீதியில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களில் 263 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. ரத்து செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பில் நீதிமன்றத்தை நாடவுள்ளோம். கிராமத்தின் அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவம்சம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு நாடளாவிய ரீதியில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளோம். தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்புமனுக்களில் 263 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. பிறப்பு சான்றிதழின் செல்லுபடி காலம் காரணமாக ஒரு சில வேட்புமனுக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த விடயம் தொடர்பில் நீதிமன்றத்தை நாடுவோம். 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெருமளவிலான உள்ளூராட்சி அதிகார சபைகளை கைப்பற்றினோம். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் அமோக வெற்றி பெற்றோம். இந்த முறை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மீண்டும் கிராமத்தின் அதிகாரத்தை கைப்பற்றுவோம். தேசிய மக்கள் சக்தி போலியான வாக்குறுதிகள் மற்றும் 75 ஆண்டுகால அரசாங்கங்கள் மீதான வெறுப்பு ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தியே ஆட்சிக்கு வந்தது. ஜனாதிபதி பதவிக்கு வந்து 6 மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் மக்களுக்கு வழங்கிய எந்த ஒரு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் பொய்மை மக்கள் தற்போது நன்கு விளங்கிக் கொண்டுள்ளார்கள். ஆகவே நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்துக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்ல விவகாரத்தை அரசாங்கம் தற்போது மறந்துவிட்டது. வீட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தியோகபூர்வமாக அறிவித்தால் அவர் நிச்சயம் வீட்டை விட்டு வெளியேறுவார் என்று தெரிவித்தார். இடைநீக்கம் செய்யப்பட்ட பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்ய கோரி தேசிய மக்கள் சக்தியினரால் சபாநாயகரிடம் நம்பிக்கையில்லா பிரேரணை கையளிக்கப்பட்டது. தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு இன்று நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் இந்த பிரேரணையை கையளித்தனர். அதன்படி 115 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்புடைய தீர்மானத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். வெலிகம பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 20 நாட்களுக்கு பிறகு நீதிமன்றத்தில் தேசபந்து தென்னகோன் சரணடைந்த நிலையில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் காலத்தில் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான தகவல்களை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தெரிவிக்குமாறு அரசாங்கத்துக்கு அந்த ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி அமைச்சுக்கள் மற்றும் அரசு திணைக்களங்கள் குறித்த அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான தகவல்களை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தெரிவிக்க வேண்டும். அந்த அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் ஆணைக்குழு மறு ஆய்வு செய்து இறுதி முடிவை எடுக்க உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்தது. மேலும் அந்த திட்டங்களில்
தேர்தலுக்கு தாக்கம் செலுத்தக்கூடிய சில திட்டங்கள் இருப்பின் அவற்றை தேர்தலுக்கு பின்னர் மேற்கொள்ளுமாறு அரசாங்கத்துக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் காலத்தில் அமைச்சரவையால் எடுக்கப்படும் தீர்மானங்கள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தெரிவிக்கப்பட்டு ஆணைக்குழு அந்த தீர்மானங்களை மறு ஆய்வு செய்து அது தொடர்பாக அரசாங்கத்துக்கு அறிவிக்கும் நடைமுறை பாரம்பரியமாக இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோத கடத்தொழிலில் ஈடுபட்டு கைதாகி சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள இந்திய கடத்தொழிலாளர்களின் விடுதலை குறித்து ஆராய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 பேர் கொண்ட குழு ஒன்று நாட்டுக்கு வரவுள்ளது. ராமேஸ்வரத்தில் உள்ள பாரம்பரிய இந்திய கடத்தொழிலாளர் நலச்சங்கத்தின் தலைவர் VP சேசுராயா மற்றும் 4 உறுப்பினர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். அவர்கள் இன்று பிற்பகல் திருச்சிராப்பள்ளியில் இருந்து கொழும்புக்கு வரவுள்ளனர். இந்த குழு பறிமுதல் செய்யப்பட்ட கடத்தொழிலில் படகுகளை ஆய்வு செய்ய உள்ளதுடன் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கடத்தொழிலாளர்களை விடுவிக்க கோருவதற்காக கடத்தொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடாத்தவும் திட்டமிட்டுள்ளது. மேலும் எதிர்வரும் ஏப்ரல் 1 வரை இந்த குழு இலங்கையில் தங்கியிருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை இந்திய கடத்தொழிலாளர்களின் பிரச்சினை தற்போது வரை நீடிக்கும் நிலையில் குறித்த குழு நாட்டுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது.